நோட்டிபிகேஷன் வந்த அடுத்த நாள்ல இருந்து விஜய் அவர்கள் பிரச்சாரத்தை தொடங்க ஆரம்பிப்பாரு, மக்களோட நெருக்கமா இருப்பாரு, மக்களை சந்திக்க ஆரம்பிப்பாரு. இவ்வளவு விஷயங்கள் சொன்னாங்க. பட் அது நடக்கலையே. ஆரம்பத்துல இருந்து இது ஒரு அவங்க கிட்ட ஒரு பிரச்சனை இருக்குது. அவர் கட்டுப்படுத்த முன் வரல. புஷியானது மட்டும் ஒரு இடத்துல நின்று, தம்பி இறங்குப்பா, அங்கெல்லாம் ஏறாதப்பா, இறங்குப்பா, தொங்காதப்பா, எல்லாத்தையும் இவர்தான் சொல்லிட்டு இருந்தாரு. ஆதவர்ஜுனா ரெட்டி வசதியா பயன்படுத்திக்கிறாரு வயலேட் பண்றத. இந்த வயலேஷன்ல கிடைக்கக்கூடிய அந்த அந்த மைலேஜ் இருக்கு இல்லையா, இதை அவங்க பயன்படுத்திக்கிட்டாங்க. இவர் என்ன சொல்றாரு, எங்களுக்கு 1 மணி நேரம் தான் டைம் கொடுக்குறாங்கன்னு இவர் கத்துறாரு. இதே விஷயத்தை தான் ஸ்டாலின் கொடுக்குறாங்க, உதயநிதி கொடுக்குறாங்க, கனிமொழி கொடுக்குறாங்க, எடப்பாடி பழனிசாமி கொடுக்குறாங்க, இன்னும் பலருக்கும் கொடுக்குறாங்க. 1 மணி நேரம் தான். சுத்தி இருக்க ஆட்கள் வேற ஒரு விஷயத்த விஜய் கிட்ட காமிக்கணும். இல்ல, இவருக்கு தெரியும் இல்லைங்களாங்க, 53 வயசுலங்க இவர் மக்களை விட்டு நம்ம அந்நியப்பட்டுறோம் அப்படின்னு தெரியாதா? நான் விஜயனுடைய பொருளாளருக்கு நான் செய்திகளை அனுப்புனா, அவர் பிரிண்ட் எடுத்து விஜய் கிட்ட வச்சாருன்னா நடைமுறைப்படுத்தினாரு விஜய். இதெல்லாம் கேட்க மாட்டாரு விஜய் அப்படின்றதெல்லாம் சும்மா பேச்சு. அதுல இன்னொன்னு, விஜய் வந்துட்டு என்ன ஆயிடுச்சு அப்படின்னோம்னா, இவருடைய பரப்புரை வந்துட்டு மக்கள் மத்தியிலே போல ரசிகனோட நின்றுடுது. இப்ப சொன்னீங்க பாருங்க, இதான் கரெக்ட். மூவி வேர்ல்ட் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் சதீஷ். இன்னைக்கு நம்ம கூட மூத்த பத்திரிகையாளர் ஜேர்னலிஸ்ட் அயனாதன் சார் தான் இருக்காங்க. வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? சார், பிரச்சாரம் ஆரம்பிச்சிருச்சு, அரசியல் களம் சூடு பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஆனா இருந்தாலுமே இன்னமும் தாவேகா மேல ஒரு குற்றச்சாட்டு வந்துகிட்டே இருக்கு. என்ன அப்படின்னா, விஜய் அவர்கள் எப்ப மக்களோட நெருக்கமாவாங்க? பிரச்சாரம்ங்கிறாங்க, ஆனா இன்னும் எல்லா இடத்துக்கும் போக ஆரம்பிக்கலையே. ஏன்னா ஆதவர்ஜுனா ஒண்ணு சொல்லியிருப்பாங்க. என்ன அப்படின்னா, இங்க நோட்டிபிகேஷன் வந்த அடுத்த நாள்ல இருந்து விஜய் அவர்கள் பிரச்சாரத்தை தொடங்க ஆரம்பிப்பாரு, மக்களோட நெருக்கமா இருப்பாரு, மக்களை சந்திக்க ஆரம்பிப்பாரு. இவ்வளவு விஷயங்கள் சொன்னாங்க. பட் அது நடக்கலையே அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. ஆரம்பத்துல இருந்து இது ஒரு அவங்க கிட்ட ஒரு பிரச்சனை இருக்குது. அது என்னன்னா, விஜய் மக்கள் மத்தியில போகணும், மக்கள் மத்தியில போய் தான் அவர் அரசியலை தெரிஞ்சுக்கணும், அப்புறம் அவங்களுடைய தேவைகளை புரிஞ்சு அரசியலை பண்ணணும் அப்படின்றதெல்லாம் நான் வலியுறுத்தினேன். ஆனா விஜய்க்கு ஒரு முதன்மை ஆலோசகராக இருக்கிறவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, விஜய் ஒரு கல்ட் ஃபிகர். அப்படின்னம்னா என்னன்னா, கல்ட் அப்படின்னம்னா என்னன்னா, ஒரு அந்த தலைமையினுடைய சொல்ல கேட்டு அசையக்கூடியவர்கள், எதையும் செய்யக்கூடியவர்கள்னு அர்த்தம். சாவுன்னா செத்துருவாங்க, உடுன்னா உழுந்துருவாங்க, அந்த மாதிரியான ஒரு பாண்டு வந்துட்டு அவருக்கும் அவருடைய ரசிகர்களுக்கும் இடையே இருக்கு. இதுதான் ரொம்ப முக்கியம். அப்படியே அது மக்கள் மத்தியிலே அப்படியே அதை டெவலப் பண்ணணும். அதனால விஜய் மக்கள்கிட்ட இறங்கிடக்கூடாது. அப்படியே அவர் மேலே இருந்துக்கிட்டே அப்படியே வந்துட்டு அந்த கையை ஆட்டணும், அதுலேயே வந்துட்டு எல்லாமே அசையணும் அப்படின்றது. இதெல்லாம் தான் வந்துட்டு கரூரில் நம்ம பார்த்துட்டு இருந்தோம். அப்படின்னும் போது அப்படியே சும்மா ஜனமெல்லாம் அப்படியே வருது. இதுக்கெல்லாம் ஏற்பாடு பண்ணிட்டு தான் நடுவில் பஸ்ஸை விட்டாங்க. 41 பேர் செத்துட்ட உடனே அதிர்ச்சி ஆயிட்டாங்க. அது வேற கதை. ஆனால் இதைத்தான் அவர் என்ன பண்ணாரு. ஸோ இது ஒரு ஸ்ட்ராட்டஜிக் பாலிடிக்ஸ். இப்போ நான் மக்களிடையே போங்க, இல்லை நீங்க மக்களிடையே போங்க, ஏன் விஜய் மக்களிடையே வரலன்றது மக்களை நோக்கி அரசியல். அது மக்களை நோக்கி அரசியலை தான் வந்துட்டு எம்ஜிஆர் பண்ணாரு, விஜயகாந்த் பண்ணாரு, கலைஞர் பண்ணாரு, இன்னைக்கு ஸ்டாலின் பண்றாரு, உதயநிதி பண்றாரு, எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பண்றாரு. ஏன் அப்படின்னம்னா, மக்கள் மத்தியில் போயிட்டு பேசும்போது தான் தெரியும். ஒரு 10 லைன் அடுத்தபடியாக பார்த்தா மக்கள் தான். இவங்கெல்லாம் வந்துட்டு ஓ அப்படிலாம் கத்துவாங்க. அந்தாண்டு இருக்கிறவங்க பேசாது எப்படி பார்ப்பாங்க, அந்த முகத்தில் என்ன ரியாக்ஷன் வருது அப்படின்றதான் பார்ப்பாங்க. ஸோ இவங்கெல்லாம் தன்னை இழந்தவர்கள், இல்லை தன்னை கட்சிக்காக கட்டுப்பட்டவர்கள் அப்படின்றவங்க வந்துட்டு வச்சுக்கிட்டு நீங்க ஜெயிக்கலாம் முடியாது. அது ஒரு 5% ஓட்டு, 10% ஓட்டு. ஆனா அதுக்கு பின்னாடி இருக்கிறத அதான் உங்களுக்கான 40% ஓட்டு. அப்ப அந்த இடத்துல வந்துட்டு அவங்க ஷேக் பண்ண பார்ப்பாங்க. அங்க ரெஸ்பாண்ட் வருதா அப்படின்ட்டு, நல்லா கேட்டார் அப்படின்னு அங்கேருந்து ஒரு கைது, அதுதான் பார்ப்பாங்க. ஸோ இந்த இது வந்துட்டு இவருக்கு டீச் பண்ணப்படலை. நேரா வராரு, அப்படியே பேருந்துல வராரு, ஜனங்கள்லாம் அப்படியே ஒரு கூடவே ஓடி வராங்களே, அதை அவங்க விரும்புறாங்க. ஸோ அப்ப பாரு, அவருக்காக தான் இருக்கிறாங்க, உடறாங்க, இடிக்கிறாங்க, சாவுறாங்க, ஆனா அவரு குற்றம் சொல்றது இல்லை அப்படின்றதெல்லாம் பண்ணிட்டு. இப்போ அவங்களுடைய முதல் விக்கிரவாண்டி மாநாட்டை பொறுத்த வரைக்கும் நான் பல ஊடகங்களில் பேசியிருக்கிறேன். 8000 காவல்துறையை வைத்து அந்த மாநாடு வெற்றிகரமாக நடத்தப்பட்டது. இந்த தமிழ்நாட்டு மக்கள் முதல்ல தெரிஞ்சுக்கணும், எல்லாருமே தெரிஞ்சுக்கணும், விஜய் ரசிகர்கள் முதன்மையா தெரிஞ்சுக்கணும். 8000 காவல்துறை இருந்ததுன்னா அன்னைக்கு பார்த்தீங்கன்னா நெருக்கி 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 வரும்போது மத்தியானத்துக்குள்ளேயே தாவேகா முன்னாடி நிர்வாகிகள் பலரும் முன்னாடி உட்காந்துட்டு இருந்தவங்க வெளியேறிட்டாங்க பயந்து. ஏன்னா ஃப்ரெஷ் வந்துகிட்டே இருக்குது மேடையை நோக்கி, விஜய் கிட்டத்தில் பார்க்கணும்ட்டு. அவங்களாம் தெரிஞ்சுதான் ரேம்ப் எல்லாம் போட்டு வச்சிருந்தாங்க. அதையும் தாண்டி கிட்டத்துக்கு வர வர சேருகரெல்லாம் உடஞ்சி தூளாயிடுச்சு. அந்த நேரத்தில் காவல்துறை, அங்க இருந்த காவல்துறை தலைவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, அதிகாரி என்ன சொல்லியிருக்காருன்னா, சீக்கிரம் விஜயை பேச சொல்லுங்க. இந்த இது வந்துட்டு இங்க எதுவும் நிகழலாம், நாங்க பொறுப்பாக முடியாது, நீங்க விஜய் பேச சொல்லி முடிக்க சொல்லுங்க.
முடிச்சு நான் வந்துட்டு அடுத்த ஒரு 4-5 மணி நேரத்துக்குள்ள இவ்வளோ க்ரௌடையும் நான் வெளியேற்றி ஆகணும். நீங்க நான் சொல்ற அட்வைஸை கேட்கல அப்படின்னம்னா, விஜய கூட மறுபடியும் நான் கேரவான் எடுத்துட்டு போயிட்டு உட்கார வைக்கிறத கேரண்டி பண்ண முடியாது அப்படின்ட்டாரு. இதே முதன்மை ஆலோசகர் என்கிட்ட சொல்றாரு. ஏன்னா நான் தான் அப்போ தீர்மானங்கள் எல்லாம் திருத்தி கொடுத்தவன், சில தீர்மானங்களை எழுதியும் கொடுத்தவன். அது நிறைவேற்றப்படலை. விஜய் 6:40க்கெல்லாம் பேசி முடிச்சிட்டாரு. சொன்னபடியே கட்ட 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 கடன்னு பேசினாரு விஜய். எல்லாம் பேசி முடிச்சிட்டாரு. மாநாடு முடிச்சிச்சு. பட் அந்த க்ரௌடை வெளியேற்றுறதுக்கு காத்தால 5 மணி வரைக்கும் ஆச்சு. இதெல்லாம் நம்ம தெரிஞ்ச விடயம். அப்போ அன்னைக்கு காவல்துறைக்கு வந்துட்டு ஏன் நன்றி தெரிவிக்கலன்னு நான் கேட்குறேன் அவர்கிட்ட. அந்த காவல்துறை அந்த அதிகாரி சொல்லியிருக்காரு, வேணாம், எனக்கு அது வேணாம், நாங்க அதுக்கு வரல, அதை விட்டுருங்க, எனக்கு தேவை நீங்க நான் சொன்னது மட்டும் செய்யுங்க அப்படின்னாரு. அதே மாதிரி இவரும் விஜய் எல்லாருமே. அப்புறம் வெளியில வந்துட்டு பாத்தீங்கன்னா கூட்டம் காவல்துறை எங்களை ஒடுக்குது, காவல்துறை எங்களை அடக்குது அப்படின்னு ஒரு இடத்துலயும் நீங்க பாத்தீங்க அப்படின்னா காவல்துறையின் ஒத்துழைப்பு இல்லாமல் மரக்கடை கூட்டமே நடந்திருக்காது. காவல்துறை பெசாத வேடிக்கை பார்த்து ரோட் ஷோ இல்லைன்னு சொன்ன போது கூட முதல் மக்கள் சந்திப்பை அவர் பண்ணும் போதும் கூட மக்கள் சந்திக்கல மறுபடியும் மேலதான். அப்பவே பாத்தீங்க அப்படின்னம்னா இவங்க 6 மணி நேரம் தாமதிச்சாங்க. காவல்துறை எதையுமே செய்யல. இன்னும் சொல்ல போனா வழக்கு கூட அவங்க மேல போடவே இல்லை. அப்படிதான் பண்ணாங்க காவல்துறை. ஏன்னா விட்டுட்டாங்க. ரசிகர் அவராலையும் கட்டுப்படுத்த முடியாது. அவர் கட்டுப்படுத்த முன் வரல. புஷியானது மட்டும் ஒரு இடத்துல நின்று, தம்பி இறங்குப்பா, அங்கெல்லாம் ஏறாதப்பா, இறங்குப்பா, தொங்காதப்பா, எல்லாத்தையும் இவர் தான் சொல்லிட்டு இருந்தாரு. விஜய் வந்துட்டு ஒருமே சொல்லல. அப்படிதான் நடந்துட்டு இருக்குது அவங்களுக்கு. இதை வந்துட்டு ஆதவர்ஜுனா ரெட்டி வசதியா பயன்படுத்திக்கிறாரு வயலேட் பண்றத. இந்த வயலேஷன்ல கிடைக்கக்கூடிய அந்த அந்த மைலேஜ் இருக்கு இல்லையா, இதை இவங்க பயன்படுத்திக்கிட்டாங்க மீடியால. அப்படியே விஜய் அப்படியே மிதந்து கொண்டு வருகிறார். நம்மளுக்கு தெரியும் மக்கள் மத்தியில் அவர் மிதந்து வந்தாரா இல்ல மெதுவானா வந்தாரா அப்படின்றதெல்லாம் நம்மளுக்கு தெரியும். அப்போ இப்படியே பண்ணிட்டு இருந்தவங்களுக்கு கடைசி வரைக்கும் என்ன ஆயிடுச்சு, அது பிகம் அ நாம், இப்படிதான் பண்ணணும் அப்படின்ட்டு. இப்ப இன்னைக்கு சைதாப்பேட்டையில பேசியிருக்கணும், இன்னொரு இடத்துலையும் பேசியிருக்கணும். 2 மணிக்கு ஒரு இடம், 3 மணிக்கு ஒரு இடம் கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். 1 மணி நேரம் கொடுத்தாங்க. அது அவங்களுக்கு பத்தலைன்றாங்க. புரியுது. சைதாப்பேட்டைக்கு வரீங்க, சைதாப்பேட்டையில இங்க வந்துட்டு இருக்கிற முக்கியமான இடம் தேரடி திடல். அப்படி வந்துட்டு இப்படி பஜாரோட வந்துட்டு இப்படி தேரடி திடல்ல நீங்க இப்படி வந்துட்டு உட்காந்துடலாம். எதிர 150 மீட்டருக்கு இருக்குது கோயில் வரைக்கும். இவருடைய கூட்டம் ஃபர்ஸ்ட் கிளாஸா வந்து நிக்கலாம். பிரமாதமா விஜய் பிரச்சாரம் மட்டும் போயிட்டே இருக்கலாம். அடுத்தது வந்துட்டு டி நகர் என்னன்னா அப்படியே எடுத்து சபையில இறங்கி ஏறி அப்படியே இப்படி மவுண்ட் ரோடு வந்துட்டு இவங்க எங்க திருவழி, அந்த திருவழியா போய் அப்படியே மவுண்ட் ரோடுக்கு இது டி நகர் போனீங்கன்னா இன்னொரு 5 நிமிஷம். அங்க போயிட்டு என்ன பண்ணலாம், கிடின்னு நம்ம இவருக்காக புஷியானதுக்காக பேசிவிட்டு போயிடலாம். ஒண்ணுமே கிடையாது. இங்கதான் நான் 30 கிலோமீட்டர் தூரத்துல இருக்குது தினகர். பின்னாடி தெரியும், பின்னாடி இருக்குது. எவ்வளவுதானே செய்யல. இவர் என்ன சொல்றாரு, எங்களுக்கு 1 மணி நேரம் தான் டைம் கொடுக்குறாங்கன்னு இவர் கத்துறாரு. இதே விஷயத்தை தான் ஸ்டாலின் கொடுக்குறாங்க, உதயநிதி கொடுக்குறாங்க, கனிமொழி கொடுக்குறாங்க, எடப்பாடி பழனிசாமி கொடுக்குறாங்க, இன்னும் பலருக்கும் கொடுக்குறாங்க. 1 மணி நேரம் தான். அவங்க என்ன பண்றாங்க, இத்தனைக்கும் அவங்களாம் 40 நிமிஷம் 35 நிமிஷம் பேசக்கூடியவங்க. அவங்களாம் வர்றாங்க, வந்துட்டு பேசிட்டு அவங்க பாட்டுக்கு போயிடுறாங்க. கிரௌடு கலைஞ்சிருது. எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. இவரு என்ன சொல்றாருன்னா, எனக்கு பாதுகாப்பு இல்லை, எனக்கு அச்சுறுத்தல் இருக்குதுன்னு. உண்மை என்னன்னா இது வரைக்கும் நடந்ததுல விஜய்க்கு வந்துட்டு எந்த ஒரு கீறல் கூட கிடையாது. விஜய் கூட பயணிக்கிறவங்களுக்கு ஒரு கீறல் கூட கிடையாது. ஆனா செத்தவங்க இது வரைக்கும் 52 பேர். கடைசியா ஒரு காவலருடைய காலையும் உடைச்சாச்சு, காரை ஏற்றி உடைச்சாச்சு, எல்லாம் முடிஞ்சு போச்சு. அதுவும் ஒரு பிரச்சனை கிடையாது. நான் செலவு ஏத்துக்கிறேன்னு போ ஒழி அப்படி சொல்லிட்டு விட்டுட்டாங்க. இப்ப பிரச்சனை என்ன இருக்குது அப்படின்னா, அவங்க நான் சொன்ன இல்லைங்களா அந்த கல்ட்டு, அதுதான் வருது. இவங்க இறங்கி, அதுதான் சொல்ல வரேன். அது விஜய் உணரணும்ல, உணரல. அவருக்கு அப்ப அதுல ஒரு பிரச்சனை இருக்குது. இங்கதான் வந்துட்டு we must have to come to a logical or inference. ஒரு முடிவு வர வேண்டியது இருக்குது. என்ன பிரச்சனை, நீங்க வரீங்க 6 கோடி ரூபாய் பஸ் உள்ள வந்துட்டு நேரம் அப்படியே மேல வர போறீங்க, பேச போறீங்க, இறங்கிட போறீங்க, உக்காந்துக்க போறீங்க. நீங்க பேசுறது ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம். வெற்றி நமதே, வர்த்தா மக்களே அப்படின்னு கும்பிடு போட்டு போயிட போறீங்க. அந்த 10 நிமிஷத்துல 5 நிமிஷம் பேச போறீங்க, 5 நிமிஷம் பேப்பரை திரும்ப போறீங்க. மேட்டர் முடிஞ்சு போகுது. இதுல என்ன உங்களுக்கு டைம் இருக்குது? சரி, ஒரு களைச்சு விழுந்துருவாரா? அதுவும் தெரியல. இப்ப பெரம்பூர்ல பேசினாரு, கொளத்தூர்ல பேசினாரு, ஏன் வெள்ளிவாக்கம் போல? அங்க இருக்கிற கூட்டத்தை அப்படியே கூடவே இவங்க உருட்டிட்டு வராங்க. இவங்களோட இன்ஸ்ட்ரக்ஷன் இல்லாத இந்த கூட்டம் இவங்க கூட வராதுன்றத நிரூபிச்சாச்சு. எத்தனையோ இடத்துல நிரூபிச்சாச்சு. அவங்க தான் இழுத்துட்டு வந்தாங்க. கரூர்ல அங்க இருந்தே இழுத்துட்டு வந்தாங்க. நாமக்கல்ல இருந்துட்டு இன்னொரு பக்கம் பாத்தீங்க அப்படின்னா கோயம்புத்தூர்ல வந்துருக்காங்க. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா திருச்சி, எல்லாம் வந்துருக்காங்க. எல்லாம் இவங்க அசம்பிள் பண்ணி தான் எல்லாத்தையும் பண்றாங்க. செட்டிங்
இப்போ ஒரு பொண்ணு அழுதுச்சு இல்லையா ஓன்னு, அது எங்கேயும் அழுகுது, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குளத்தூர்லயும் போயிட்டு அழுகுது. அத வேற எடுத்து போட்டாங்க வேற. ஆமா. அப்புறம் ஒரு பாட்டில் எங்கேயாவது வந்து விழுந்துட்ட உடனே திமுக அடிச்சது பாட்டிலே நின்றுறாங்க. அது புடிச்சுட்டாங்க அது அது தாவேக்காரங்க. அடுத்த 1 மணி நேரம் முடிஞ்சு போயிடுது. ஆமா. இப்படி எல்லா செட்டப்பும் இவங்களுக்கு வந்துட்டு அடிபட்டுக்கிட்டே தான் இருக்குது. ஆ. ஆனா இன்னமும் இவங்க அதுல கான்சன்ட்ரேட் பண்றாங்க. கரெக்ட். அப்போ நான் என்ன கேட்கிறேன்னா, அப்போ ஏதோ ஒரு குறைபாட்ட மறைக்கிறதுக்கு நீங்க இவ்ளோ டிராமா போடுறீங்க. விஜய் வந்துட்டு அவருக்கு ஒரு 53 வயசோ, 54 வயசோ, 52 வயசோ போட்டிருக்காரு. ஏதோ ஒண்ணு. இதுல ஒண்ணும் இந்த வெயில்ல ஒண்ணும் பிரச்சனை ஒண்ணும் இல்லைங்களே. நீங்க 1 மணி நேரம் நின்னு பேச போறீங்களே. கருணாநிதி 71ல நான் பார்த்துருக்கிறேன். அப்படியே சும்மா மண்டையில இருந்துட்டு வேர்த்து கொட்டும் அப்படியே. கண்ணாடி கிண்ணாடிலாம் வேர்வை. தெரியுதா எதிர்ல இருக்கிறதெல்லாம் தெரியுது. பேசுவாரு பாருங்க பேசினாரு. சின்ன பையன் நானு 15 வயசு. பயந்துட்டேன். இப்படி இல்லாம வந்துட்டு ஒரு பரப்புரையில ஒரு தலைவன் பேசுவான் அப்படின்ட்டு. அப்படி பேசுறாரு. தண்ணி குடிக்கல, ஒண்ணும் பண்ணல. எல்லாம் நனைஞ்சிருச்சுங்க. தொப்பலாம் நனைஞ்சிட்டு இருக்குது. பேசுறாரு. அவருடைய வேட்பாளர் யாருன்னா, அந்த காலகட்டத்தில அவர் பேச்சாளரா கொண்டு போன நடிகமணி டிவி நாராயணசாமி. அப்படியாப்பட்ட ஆளு ஜெயிக்கணுன்றத தோத்துட்டாரு அவரு அந்த நாராயணசாமி. ஆனா கலைஞர் 183 இடத்துல ஜெயிச்சாரு அந்த தேர்தல்ல. 71 தேர்தல்னாலே தமிழ்நாட்டுல அது ஒரு ஆமா, பெரிய ஆமா. தேர்தல் அது. உங்களுக்கு கரெக்ட். தெரியும். அப்படியாப்பட்ட தேர்தல் பரப்புரையில கலைஞர் ஈடுபட்டாரு. அவர் என்ன ஏசி ரூம்ல படுக்காத ப இது தென்னை மரத்தடியில படுத்து தூங்குனாரு. ஒண்ணும் கிடையாது. பெருந்தலைவர் என்ன பண்ணுவாரு, போய்க்கிட்டே இருப்பாரு அவர் பாட்டுக்கு. போனேன். எதுவுமே சொல்ல மாட்டாரு. பசிக்குதுன்னேன் அப்படின்னு வேணா சொல்லுவாரு. அப்போ ஒரு பொட்டலம் தயிர் சாதத்த பிரிச்சு குடுத்தோம்னா, சாப்பிட்டுட்டு கைய கழுவிட்டு, மறுபடியும் தண்ணிய குடிச்சுட்டு மறுபடியும் போவாரு அவரு. வேட்டி சட்டைய மட்டும் ஒரு நாளைக்கு 2 முறை மாத்துவாரு. இவ்வளவுதான். இது பெருந்தலைவர் கதை. எம்ஜிஆர் கதை இன்னும் சுத்தம். அவரு பாட்டுக்கு போய்க்கிட்டே இருப்பாரு. நடந்தாரு அவரு ஆக்சுவலா. எம்ஜிஆர் நடந்தாரு. அங்கெல்லாம் ஆமா. சைதாப்பேட்டையிலலாம் வந்துட்டு கலைஞர ஆதரிச்சு பேசும்போது, அப்படி நடப்பாரு, இப்படியே நடப்பாரு. தொப்பி மட்டும் தான் மேல தெரியும். கரெக்ட். அந்த மாரி அவர் நடந்தாரு. நம்மளே அந்த புகைப்படங்கள் நெறைய பார்க்க நெறைய முடியும். பார்த்துருக்குறோம். ஆமா. எம்ஜிஆர் அப்படிதான் நடப்பாரு. ஆமா. அதுல வேற பின்னாடி துப்பாக்கி இருக்கிறதெல்லாம் வேற தெரியும். அவர் போட்டிருக்கிற கரெக்ட். அந்த சில்க் ஜிப்பால. ஆமா. இவங்களெல்லாம் விடவா இவரு. அப்போ ஐ டவுட். நான் சந்தேகம் தான் பண்றேன். எனக்கு விஜய் மேல இன்னைக்கும் ஒரு அஃபினிட்டி உண்டு. நான் என்னதான் பேசினாலும், விமர்சிச்சாலும். அவருக்கு ஏதோ ஒரு குறை இருக்குது. சுத்தி இருக்க ஆட்கள் வேற ஒரு விஷயத்த விஜய் கிட்ட காமிக்கணும். இல்ல இவருக்கு தெரியும் இல்லைங்களாங்க. 53 வயசுலங்க. இவர் மக்கள விட்டு நம்ம அந்நியப்பட்டுறோம் அப்படின்னு தெரியாதா? இல்ல அவருடைய அப்பாவே என்ன சொல்றாருன்னா, விஜய் காதுக்கு எதுவும் போக மாட்டேங்குது. அதெல்லாம் சும்மா தடுக்குறாங்க அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் சும்மா பேச்சு. என்ன தடுத்துட்டானுங்க சந்திக்க விடாத. அதுக்கப்புறம் கூப்பிட்டு 2 பேரையும் சரி பாட்டில விட்டுருக்காரு அவரு. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் அவங்களோட இதுவே இல்ல. நான் அவருக்கு அனுப்பியிருக்கிறதெல்லாம் நிறைவேத்திருக்கிறாருங்க. நான் விஜயனுடைய பொருளாளருக்கு நான் செய்திகள அனுப்புனா, அவர் பிரிண்ட் எடுத்து விஜய் கிட்ட வச்சாருன்னா, நடைமுறைப்படுத்தினாரு விஜய். இதெல்லாம் கேட்க மாட்டாரு விஜய் அப்படின்றதெல்லாம் சும்மா பேச்சு. விஜய்க்கு தெரிய வர விடயத்துல அவரு சிறப்பா செயல்பட்டிருக்கிறது இன்னைக்கும் உண்மை. விஜய்க்கு தெரியப்படுத்தா செயல்படுத்தப்பட்ட விடயங்கள்ல விஜய் ஃபெயிலியர் ஆனது இன்றளவும் உண்மை. கரெக்ட். அப்போ விஜய்க்கு புரியாத ஒண்ணும் இல்ல. இட் மே பி சம்திங் பியாண்ட். ஓகே. இப்ப ஒரு ஆதவர்ஜன கட்டுப்படுத்தி நடத்தக்கூடிய அளவுக்கு இல்ல விஜய். விஜய் கிடையாது. கிடையாது. ஓகே. அப்போ நான் வந்துட்டு சொல்றேன் மக்கள் மத்தியில போணும். ம். நீங்க வந்துட்டு அரசியல் வயப்படுத்தணும் உங்க பிள்ளைங்கள அப்படின்னு நெருக்கமாகணும். மக்களோட நெருக்கமாகணும் அப்படின்னு வரும்போது, இல்ல ஐயா வச்சு அரசியல் பயிரங்க நடத்துங்கன்னு சொன்னது விஜய் தான். அப்ப அங்க மட்டும் அவருக்கு எப்படி அறிவு இருக்குது, இங்க மட்டும் அவருக்கு எப்படி இல்லாம போகும்? அந்த இத வந்துட்டு டைரக்ட் லைவ் டெலிகாஸ்ட் ஆகுது. ஆ. அப்போ இந்த இந்த ஊடகங்கள்லாம் நம்மளுடைய கட்சிக்கு எவ்வளவு பெரிய முக்கியத்துவம் குடுக்குறாங்க அப்படின்றத பாருங்க. எனது ஃபுல் டைம் நான் 1 மணி நேரம் பேசினேன். ஆமா, அப்படியே ஆமா. லைவ் ஆச்சு. அப்போ இத விஜயும் பார்த்திருக்கிறாரு. ம். பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் அண்ணாவ பத்தி எல்லாம் பேசுறாரு, எல்லாமே பண்றாரு. ம். நான் என்ன கேட்கிறேன் அப்படின்னம்னா, விஜய பொறுத்தவரைக்கும் ஒரு ஒரு தெளிவான ஒரு பர்சன் தான். அதாவது அரசியல் தெளிவு இல்லாம இருக்கலாம். ம். புரிதல் இல்லாம இருக்கலாம். அது வேற கதை. ம். அது யாருக்கு வேணாலும் இருக்கலாம், யார் வேணாலும் தெளிவுபடுத்தலாம். ம். இப்போ இவரு நாஞ்சில் கே சம்பத்தோ, அப்புறம் இந்த இவரு இல்ல செங்கோட்டையன். செங்கோட்டையனோ, இல்ல இப்ப வந்திருக்கக்கூடிய மற்றவர்களோ அவருக்கு ம். ஆனா எப்படி இவரு ஒதுங்கி இருக்கிறாரு? எப்படி இந்த மாரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இதெல்லாம் கோல்டன் டேஸ் ஆச்சே. ஆமா. இதுல வந்துட்டு நீ வெளில வரலன்னா அப்புறம் என்ன இருக்குது? இந்த 18 நாள் இறங்கி மக்கள சந்திச்சு நடந்தா தானே ஆமா. என்னன்னு தெரியும். அதுலயும் இன்னொன்னு, விஜய் வந்துட்டு என்ன ஆயிடுச்சு அப்படின்னம்னா, இவருடைய பரப்புரை வந்துட்டு மக்கள் மத்தியிலே போல. ரசிகனோடயே நின்னுடுது. ஆ இப்ப சொன்னீங்க பாருங்க. ஆமா. இதான் கரெக்ட். இந்த இடம் வந்துட்டு இது எவ்வளோ இடத்துல நம்ம சொல்லிட்டோம். இது ரசிகன் வரைக்கும் தான் நீ பேசுற, நீ மக்கள்கிட்ட பேசல அப்படின்றதெல்லாம் சொல்லிட்டோம். அது புதுவையில இருந்துட்டு நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம். ஆனா, அது எப்படி அவருக்கு விஜய் எல்லா வீடியோவும் பார்ப்பாருங்க. அதையும் என்கிட்ட சொல்றாங்க. ம். எல்லா வீடியோ பார்ப்பாருங்க அவரு அப்படின்னு. ரைட் ஓகே. இஃப் தட் வுட் ஹேவ் பீன் த கேஸ்,
விஜய் வந்துட்டு நேரம் மக்கள் மத்தியில் போறதுக்கு எப்படின்றது. இப்போ விஜய் ஒரு வீடியோ பேசி வெளியிட்டார் ஃபார் மேட்டர். நான் இன்னைக்கோ இல்லை நாளைக்கோ ஒரு வீடியோ ஒன்று பேசி வெளியிட்டாரு, எல்லா ஊடகமும் வெளிப்பட போகுது. அவர் அதிகபட்சம் 5 நிமிஷமோ 6 நிமிஷமோ ஆமா ஆமா சொல்லக்கூடிய மெசேஜ் அவர் படிச்சா கூட தமிழ்நாடே கேட்க போகுது. ஆமா சரிதானே? அப்போ இவ்வளவுதானே அரசியல். யூ ஆர் டெலிவரிங் எ மெசேஜ். அது போயிடுது இல்லை. அப்போ இதையும் செய்யல. அப்போ நீங்க வேற எதுக்கோ கட்டுப்பட்டு இயங்குறீங்க. திஸ் இஸ் த ப்ராப்ளம். அது உங்க கிட்ட இருக்கக்கூடிய இன்னேட்டு ஒரு நேச்சர் கிடையாது. அதெல்லாம் நேச்சர்லாம் கிடையாது. நேச்சர்லாம் என்னடா இழுத்து பேசி 50 நிமிஷம்லாம் என்னோடலாம் பேசியிருக்க மாட்டாரு. முழுமையா பேசினார். நான் முடிச்சுட்டு வெளில வரேன் அப்படிதான் பேசினார். அப்பதான் அவர் வந்துட்டு ஒரு அதிர்ச்சிகரமான செய்தி சொன்னார். அது வேற விட்டுருங்க. ஆனா நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னம்னா, அந்த அளவுக்கு ஒரு தெளிவான ஒரு மனிதர் இந்த மாதிரி ஒரு தேர்தல் காலத்துல ஒரு நாட்டினுடைய முதலமைச்சர், ஒரு பெரிய கட்சியினுடைய தலைவர், இன்னொரு அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர், எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி, இவங்கெல்லாம் காத்தாலேருந்து நைட்டு வரைக்கும் 2, 3 இடத்துல போய் எப்படியும் ஒரு 6, 7 தொகுதியை கவர் பண்றாரு எடப்பாடி பழனிசாமி. கரெக்ட். இன்னைக்கு ஆ, ஸ்டாலின் அவர்கள் சிதம்பரத்துக்கு போயிருக்காரு. அங்க செட்டப்பா கூட இருக்கட்டுமே, இறங்கி நடக்க ஆரம்பிக்கிறாரு, மக்களை சந்திக்கிறாரு. ஆமா. இல்ல அதெல்லாம் செட்டப் கிடையாதுங்க. நான் என்ன சொல்ல வரேன், இல்ல சொல்றேன், இருக்கு. ஆமா செட்டப்னு சொல்றாங்களா, அதுக்காக ஆமா சொல்றேன். இருக்கு. பாருங்க, நான் என்ன சொல்ல வரேன், ஒரு எதிர்க்கட்சி தலைவர் வந்துட்டு பிரச்சாரம் பண்ண வராருன்னும் போது இயல்பு தான் மக்கள் ரிசீவ் பண்ணுவாங்க. அது இருவேறுபட்ட கருத்து இல்லை. இப்போ விஜய் ரிசீவ் பண்ணும்போது அவங்க ரிசீவ் பண்ண மாட்டாங்களா? உங்களுக்கு ரசிகர் மன்றம் அப்படின்னோம்னா அவங்களுக்கு மக்கள் ரைட்டுங்களா? கட்சியினரும் இருப்பாங்க. ஆமா. அதனால அது ஒன்றும் இல்லை. நான் என்ன சொல்ல வரேன், உங்களால முடியாதுன்னா உங்களோட 52, 53 வயசுக்கு அது என்னது அதுன்னு நான் கேட்குறேன்.